ஹாய் எவ்ரிவன். நேத்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 35 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஒரு 24,200 ரவுண்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட். நேத்து என்ன நடந்தது? நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப்போ இல்ல ஒரு வேளை ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேல 24,231 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் இருந்தது அப்படின்னா, ஸோ 24,400 இந்த ஜோனுக்கு போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த ஜோனுக்கு போயிட்டு இந்த ஜோனில் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் ரிஜெக்ஷன் நடக்கிறது 50% வந்து இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து கீழே வர சான்சஸும் இருக்குது. இது போக சென்செக்ஸோட எக்ஸ்பெரி மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் பிட்வீன்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மீன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்திருக்காங்க. ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரியே ரிஜெக்ட் ஆகிட்டு டவுனில் வந்துட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸையும் பண்ணிட்டாங்க. க்ளோஸு கீழேயும் வந்துட்டாங்க. அங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரியும் கொடுத்துருச்சு. திரும்பவும் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் க்ளோஸ்டு கிட்டேயே வந்து மார்க்கெட் முடிஞ்சிட்டாங்க. ஓகே, நம்ம இந்த ஜோன் சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க சான்ஸ்ன்னு. அந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட்டும் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கலாம்? ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் தான். ஸோ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். க்ளோஸை மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஒன் டே டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,196.75 அதுதான் அடுத்த க்ளோஸ். அதுக்கடுத்து மார்க்கெட்டில் ஓகே இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருக்குப்போ அப்போது 24,200க்கு மேலே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த அப்சைடுக்கு போகும், இந்த இடத்துக்கு போகும். இங்கே ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே வரும். கரெக்டாகவே உங்களுக்கு மார்க் பண்ணிடலாம் 5 மினிட்ஸில். இந்த கன்சாலிடேஷன் ஜோனு ஓகேங்களா, இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துட்டா மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது 400K. ஓகேங்களா, 400 ஜோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணாங்க. 25,400 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் ஆல்ரெடியே நம்ம ஒரு ஜோன் கொடுத்துருக்கோம் 24,500 அந்த ரேஞ்சு. ஸோ 550 to 620 இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் போக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து டவுனில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் போகிறதுக்கு சான்சஸ் வந்து எந்த இடம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,200க்கு கீழேயும் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழேயும் மார்க்கெட் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஜோன் 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சைட் கேண்டில் ஓகேவா, இந்த இன்சைட் கேண்டிலுக்கு வந்து மார்க்கெட் வர பாசிபிள். இந்த இன்சைட் கேண்டில் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் அந்த ஜோனுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் வந்து 24,000க்கு வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து லைட்டாக நேற்று க்ளோஸுக்கு இதுக்கும் ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். ஸோ மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் அப் கேப் டவுன் நடக்குமா அப்படிங்கிறதும் கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நம்ம ப்ரிடெக்ட் பண்ணுவோம் ஓரளவுக்கு. பட் ஆனால் இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஃப்ளாட் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள். ஸோ அப்போ மார்க்கெட் இன்னைக்கு ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள அதே அந்த 400 பாயிண்ட்ஸ் இது என்ன சொன்னோமோ அந்த 350 to 400 பாயிண்ட்ஸ் பிட்வீன்குள்ளே இருக்கலாம். ஸோ அது மார்க்கெட் எந்த சைடு டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் வந்து டைரக்ஷன்ஸ் மாறும். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.